industry. But today, under the dynamic leadership of Prime Minister Modi, we have defeated Japan, and India is the third largest automobile market in the world. In pharmaceuticals, in making medicines, India is the most effective manufacturer, and the cheapest medicine is being produced in India. And India's manufacturing, production and exports have increased by 138%. Petrochemicals has increased by 106%. So India is taking a long leap. And when you will make Prime Minister Modi Prime Minister for the third time, India will take a long leap, and Tamil Nadu will also be the part of it. நண்பர்களே, மிக அருமையான ஒப்பற்ற மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று 2019ஆம் ஆண்டு நாம் பொருளாதாரத்திலே 16வது இடத்திலே நாம் தங்கி இருந்தோம். அதன் பிறகு கொரோனா வந்தது. கொரோனாவை நாம் கையாண்ட விதத்தில் உலக நாடு தோற்று போனாலும் கூட மோடி அவர்கள் கையாண்டதனால இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று 5வது இடத்திற்கு நாம் முன்னேறிருக்கின்றோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11 இடத்தில் 3வது இடத்தில் 5வதுக்கு வந்திருக்கின்றோம். அதே போல 2024ஆம் ஆண்டு கார்த்தியாயனுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மோடி அவர்கள் 3வது முறையாக சரித்திரம் படைத்து பிரதமர் பதவியேற்றால் பொருளாதார நாடாக உலகத்திலே 3வது மிகப்பெரிய நாடாக மாறும் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. அது மட்டுமல்ல, நம் ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மடங்கு பொருளாதாரத்தில் நாம் வளர்ச்சி பெற்றுகின்றதை மக்களாக நாம் மறந்துவிடக் கூடாது. 2014ஆம் ஆண்டிலே நாம் வைத்திருக்கின்ற இந்த மொபைல் போன் எல்லாம் 97% நாம மேட் இன் சைனாவில் தயாரிக்கப்பட்ட போன் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு 97% மொபைல் போன் நம்ம கையில வச்சிருக்க அத்தனை மொபைல் போன், அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா சொல்லக்கூடிய இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அத்தனை செல்போனை 97% நாம உபயோகப்படுத்திருக்கோம்னா அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தெளிவான வளர்ச்சி மிகுந்த பொருளாதார கொள்கைதான் காரணம் என்பதை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.